ஃபுட்பால் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளுங்க வேணா இருக்கலாம். ஆனால் டான்னா அது ஒருத்தர் தான். அதான் நம்மளோட டான் கார்லோ. ரியல் மேட்ரிட் சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ். வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் இப்போதான் தெரிக்க முடிஞ்சது. லண்டனில் வெம்பிளியில் நடந்த மேட்ச்சு ரியல் மேட்ரிட் வர்சஸ் பொருசியா டார்ட்மண்ட். ஹைலி ஆன்டிசிபேட்டட் கேம். நம்ம முன்னாடியே இந்த ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 2 ஜெர்மன் லெஜண்ட்ஸோட கடைசி கேமாக இருக்க போகிற இந்த கேமு எப்படி நடக்கும்ன்றது ஓரளவுக்கு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நிறைய பேர் இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் வந்துட்டு ரியலிஸ்டிக்லி த மைண்ட் சேஸ் ரியல் மேட்ரிட் பட் ஹார்ட் சேஸ் டார்ட்மண்ட் ஃபார் ராயல்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் எல்லாரும் அப்படிதான் ட்ரை பண்ணோம். லைக் சும்மா ஹோப்ஃபுல்லி, ஏன்னா நிறைய ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் ஆக்சுவலாக வந்து பரவாயில்ல, பாவம் அந்த ராயல்ஸ் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு அவரோட இதில் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க. பட் முடியலை. பரவாயில்ல, இந்த வாட்டியே ஜெயிச்சலாமே நினைச்சோம். பட் நம்ம டான் கார்லோ அதெல்லாம் முடியாது, ஜெயிச்சா நான் தான் ஜெயிப்பேன்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. ஃபுல் கேம்ல என்ன நடந்துன்றதை கொஞ்சம் பார்ப்போம். பட் அதுக்கு மேலே நிறைய இந்த க்ரூஸோட ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கணும் அண்ட் ராயல்ஸோட லாஸ்ட் மேட்ச் இதெல்லாம் பற்றியும் நம்ம நிறைய ஒன்றும் டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் வித் லைன் அப், நாங்கள் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இந்த ரியல் மேட்ரிட் லைன் அப் நாங்கள் சொல்லும் போது அப்போது ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து லூனினோட இந்த ஃப்ளூ நடந்தது விஷயம் வந்து அப்போ கிடையாது, அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம லூனின் தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த ஃப்ளூ ஒரு மேட்டர் நடந்த அப்புறமா கர்ட்டுவா ஸ்டார்ட் பண்ணார். அது ஒன்று மட்டும் தான் சேஞ்சு, மற்றபடி சொன்ன மாதிரி எல்லாருமே சேம் தான். நாச்சோ சென்டர் பேக்கு அண்ட் ரூடிகர் இதெல்லாம் ஓகே, எல்லாம் ஒரு நல்ல செட்டப்பில் தான் இருந்தாங்க. இது ரெகுலராக ஆடுற லைன் அப் தான், ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. கர்ட்டுவா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு, என்ன ஓரளவு ரெஸ்டடாக இருப்பாரா இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆஸ் யூஷுவல் கர்ட்டுவா அவங்களுக்கு தெரியுமே அவர் என்ன குறைச்சல் மாசா காமிப்பார் பார்த்தா இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்னு எடுத்துட்டா போதும், என்னன்னு பையன் என்ன நடக்கும்னு தெரியல, மண்டெல்லாம் சூடாயிட்டு வேர்ல்டு கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி தான். எத்தனை பிளேயர் கடுப்பாயிருக்காங்க தெரியுமா இந்த கர்ட்டுவாவோட ஃபைனல்ஸ்ல போடுற பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே. ஐயோ மனுஷனையா நீ, எத்தனை பயங்கரமான சேவு, வெறிக்கொண்டு ஆடினார் அவரு. கர்ட்டுவாக்கு வந்து ஒரு முதல்ல ஒரு அப்ரிசியேஷன், ஒரு டெஃபினெட்லி பிளேயர் ஆஃப் த மேட்ச்க்கு வந்து ஒரு டாப் கண்டென்டராக இருந்தவர். பட் யா மற்றபடி ரியல் மேட்ரில் எதுவும் சேஞ்ச் இல்லை. இப்போ டாட்மெண்ட்டில் பார்த்தோன்னா டாட்மெண்ட்லேயே வந்துட்டு நம்ம சொன்ன அதே லைனப் தான், ஒரு மாற்றமும் இல்லை. செமிஃபைனல்ஸில் ஆடின அதே லைனப் தான் வச்சு ஆடினாங்க. அண்ட் ஆக்சுவலாக என்ன சர்ப்ரைசிங்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் வந்துட்டு ரியல் மேட்ரிட் நிறைய பொசிஷன் வச்சுருந்தாங்க. பால் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்துட்டு டாட்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் தான் நல்லா ஆடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க டிஃபென்ஸ் வந்து சாலிடாக இருக்குது. பிஎஸ்சி கேம்லேயும் அப்படி தான் ஆனாங்க, அத்லட்டிக்கோட அப்படி தான் ஆனாங்க. வந்து நீங்கள் வச்சுக்கோங்க பால், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் கவுண்டரில் ஆடுறோம், எங்கள் டிஃபென்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, அப்படி தான் ஆடினானுங்க. பட் இந்த வாட்டி என்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டானுங்கன்னா, அவ்வளோ அட்டாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரியேட் பண்ணதே டாட்மெண்ட் தான். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையடா அப்படின்னு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எத்தனை ஷாட்ஸு, ஃபுல் கிரக் வந்து ஒரு பிராண்டுக்கு ஒரு லேப்பை கொடுத்தாரு, அவர் ஜஸ்ட் மிஸ்ஸு. அதுக்கப்புறம் அடையமி வந்து ஒரு 1-on-1 வந்து அது எப்படியோ சொதப்பி விட்டாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க சான்ஸ், ஷாட்டு மேலே ஷாட்டு, சபிட்ஸ் ஒரு ஷாட்டுன்னு போட்டு வேற லெவலில் ஸ்டாட்ஸ் போயிடுச்சுங்க. 8-9 ஷாட்டு போயிடுச்சு டாட்மெண்ட்டுக்கு. அந்த சேம் டைம் ரியல் மேட்ரில் ஒன்றுமே பண்ணல, அவனுங்க ஷாக் ஆகிட்டாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணலையடா, இவங்க வந்துட்டு சிட் பேக் தானே பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படியே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு டாட்மெண்ட் ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. ஆனால் அப்போவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறப்பயே ஃபர்ஸ்ட் ஒரு கோல் இல்லை மினிமம் 2 கோல் போட்டாதான் டாட்மெண்ட் சேஃபாக இருக்க முடியும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அப்படியே ஒரு மான்ஸ்டர் டீமா மாறிடுவாங்க ரியல் மேட்ரிட், எல்லாருக்குமே தெரியும். டேய் தம்பி, நீ கொன்று ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுறேன். அது வந்து அதே தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க கிடைச்ச சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணாம விட்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல அவங்கள ஹாண்ட் பண்ற அளவுக்கு வந்து அடிச்சிருச்சுங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு இன்டென்ஸா டாட்மெண்ட்னால கேரி ஆன் பண்ண முடியல. ரியல் மேட்ரிட் வந்து நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்துட்டு க்ரூஸ், ஐயோ என்னமா பர்ஃபார்மன்ஸ் யார், இவர் வந்து ஒரு பிரைம்ல இருக்கிறாரு, இவர் வந்து இப்ப ரிட்டையர் ஆக போற ஒரு பிளேயர்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த ஃப்ரீ கிக்கு அப்புறமா எத்தனை அந்த ஃப்ரீ கிக்லாம் வந்துட்டு ஒரு டாப் கார்னர்ல வந்து அடிக்கிறாரு, பயங்கரமா போயிட்டு இருக்குது. கார்னர் ஆல்மோஸ்ட் கார்வல் கோல் போறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஷாட் வர க்ளோஸா போச்சு. க்ரூஸ் பேசிக்லி வாஸ் கண்ட்ரோலிங் த பிளே ஃபார் ரியல் மேட்ரிட். அண்ட் ஸோ வந்து தேர் கெட்டிங் க்ளோஸ், அப்படியே அட்டாக்ல நல்லாவே போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கார்னர் வந்ததுங்க, க்ரூஸ் வந்து ஒரு பயங்கரமான கிராஸ். பட் இதே சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி முன்னாடி நடந்தது. கொஞ்சம் இந்த டிஃபென்சிவ்லி அவங்க லெத்தார்ஜிக் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு. வந்து ஒரு மைண்ட் செட் வந்து திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு.
பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கார்னர் வந்து கார்வால் ஒரு கோலை போட்டாச்சு, பயங்கரமான கார்னர் ஒரு கோலை போட்டாச்சு 1-0. அதுலேருந்தே படுத்துட்டாங்க. டாட்மண்ட் ஒன்றும் நடக்க போறதுலன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னடா ரியல் மேட்ரிட் அகைன்ஸ்ட் எப்போ அப்புறம் கோலை போட்டு அதுக்கப்புறம் கம்பேக் பண்றது, நான் அதே ஒரு மென்டாலிட்டியில போயிடுச்சு. நிறைய சப்ஸ்டியூஷன், இந்த ஆளர் இறக்குனாங்க உள்ள, ராயஸ் வந்தார் உள்ள, அப்புறம் மாலன் எல்லாரும் எடுத்துன்னு வந்தாங்க. ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா செகண்ட் கோல் வந்து இவங்களே ஒரு மிஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டான். மாட்சன் வந்து தப்பா ஒரு பாலை ஃபீட் பண்ணி அது பெலிங்காம் கிட்ட போய் அவர் வந்து கொடுத்துட்டு வினிஷியஸ் கோலை போட்டு முடிச்சிட்டாரு. ஸோ வினிஷியஸ் வந்து ஃபைனல்ஸ்ல வந்துட்டு நிறைய கோல்ஸ் போட்டிருக்காரு ஃபார் ரியல் மேட்ரிட். அவருக்கு அடுத்தது வந்து கோல்ஸ் அதிகமாக போட்ட கோல்ஸ் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் ஃபைனல்ஸ். ஸோ வந்து அந்த ஒரு லெகசியை வந்து அடிக்கிறதுக்காகவே வினிஷியஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. பயங்கரமான ஸ்டாட்ஸ். ஸோ குடோஸ். பட் ஆல்சோ ஷவுட் அவுட் டு கோபல் வந்துட்டு டாட்மண்ட் சைடில் வந்து எத்தனை பிரில்லியன்ஸ் சேவுங்க. அங்கே கர்ட்டுவா ஒரு பக்கம் வந்து வெளுத்து கட்டுறாருன்னா, இங்கே வந்துட்டு கோபல் நானும் ஒரு பெரிய கோல் கீப்பரான்னு சொல்லிட்டு அவர் வந்து பறந்து தாவி அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலையை பண்ணாரு. பட் தட் வாசன்ட் எனஃப். இந்த 2-0 போனதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோல் போனப்பே முடிவாயிடுச்சு. ரெண்டாவது கோல் போன உடனே ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஸோ வேலியன்ட் எஃபர்ட் பை டாட்மண்ட். அவங்க வந்து என்னதான் அவங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் இட் வாஸ் டெஃபினெட்லி நாட் எனஃப். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். சொன்ன மாதிரியே ரியல் மேட்ரிட் தான் வந்து 15th சாம்பியன். டே மனுஷங்களா நீங்க ஒரு வின்னர் மென்டாலிட்டி தான் இப்படி இருக்கணும்னு தெரியும். இதெல்லாம் வின்னர் மென்டாலிட்டிக்கும் மேல இருக்குது. இதெல்லாம் பத்தாது. இவங்க அடுத்த வருஷம் வந்து இவங்கலாம் ஜெயிப்பான்ற அளவுக்கு வந்து இன்னும் வெளியே இருக்குது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. வேற லெவல் காம்படிஷனே கிடையாதுங்க. இப்போ வந்து டோனி க்ரூஸ், லூகா மாட்ரிச், அப்புறம் கார்வால் இவங்க எல்லாருமே வந்து 6 சாம்பியன்ஸ் லீக் மெடல்ஸ் வித் ரியல் மேட்ரிட் வச்சிருக்காங்க. டு கம்பேர் தட் பார்சலோனா ஹாஸ் 5 சாம்பியன்ஸ் லீகா. இது வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, நான் வந்து பார்த்தது. பட் என்னங்க இது லெகசி. இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தரே வந்துட்டு 6 சாம்பியன்ஸ் லீக் வச்சிருக்கு. இதெல்லாம் வேற லெவலு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம். அதாவது க்ரூஸோட கடைசி கேமாக இருந்த இந்த கேமில் வந்துட்டு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸை போட்டு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு ரிட்டையர் ஆகிருக்கு. இதை விட ஒரு பெட்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து எனக்கு கிடைக்குமான்னு தெரிஞ்சா தெரியல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைம்ஸ் ரிட்டையர். பட் மனுஷன் இன்னும் ப்ரைமில் தான் இருக்காங்க. ஏன் ரிட்டையர் ஆகிறேன்னு நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து ஒரு நியூஸ் வந்து லூகா மாட்ரிச் வந்துட்டு ஒரு 1 year எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்க மொத்தம் அவங்க ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரூஸ் அமைச்சு வச்சா மாதிரி அடுத்த வருஷமும் உங்களுக்கு ஒரு சாம்பியன்ஸ் லீக் கொடுத்து 7வது பட்டத்தை கொடுத்துட்டு ஜாலியாக ரிட்டையர் ஆகிக்கிறோன்னு. நான் ஏன் மென்டாலிட்டி இது வேறு லெவலு. பட் ரியல் மேட்ரிட் ஒரு பிரில்லியன்ட். தே டிசர்வ். வந்து இந்த இயர் ஃபுல்லாக வந்துட்டு 2 டிஃபீட் தான் போல இந்த மாதிரி அத்லட்டிகோ மேட்ரிடோட. மற்றபடி தேவர் ட்ரூலி டிசர்வ் டு வின் திஸ் சாம்பியன்ஸ் லீக், 15th சாம்பியன்ஸ் லீக். அண்ட் இந்த லாஸ்ட் 2-3 yearsலேயே வந்து 2வது நினைக்கிறேன். ஸோ வந்து அவனுங்க பயமான டான் கார்லோலாம் வந்துட்டு இப்போ ஒரு லெஜெண்ட் ஆகிட்டார் ரியல் மேட்ரிட். 2 சாம்பியன்ஸ் லீக்லாம் ஜெயிச்சுட்டு. அண்ட் ரியலி சேட் ஃபார் ராய்ஸ். ஏன்னா ராய்ஸ் வந்துட்டு இது ஒரு கடைசி மேட்ச். அவர் ஆல்ரெடி ஒரு வாட்டி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் தோற்று போயிட்டு இருந்தார். இந்த வாட்டி ஒரு ஃபேரி டெல் எண்டிங்காக இருக்கும் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை டெலிவர் பண்ண முடியலை. இந்த டீம் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய லோன் பிளேயர்ஸ் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காரு இந்த மேனேஜர். சான்சோவா இருக்கட்டும், மாட்சன், இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் அடுத்த சீசன் வருவாங்களா, இதே வந்து ரிப்ளிகேட் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கொஸ்டின். அவங்க பண்ணுற டிரான்ஸ்ஃபர் பொறுத்து தான் இருக்குது. பட் நவ் இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஆல் மட்ரிஸ்டாஸ். ஆலா மட்ரிட். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு ஒரு வேற எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்னன்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.